வணக்கம் புதியுகம் நேர்களே. இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். பார்க்கலாமா நேர்களே? இப்போ வந்து நம்ம வந்து கல்யாணத்துக்கு போறோம். இப்போ வந்து புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஃபேஸ் மேக்கப் வந்து நம்ம சாதாரணமா நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ணா எப்படி மேக்கப் போடணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இவங்க ஒரு மாடல், லீலா அவங்க பேரு. இப்போ என்னோட ஸ்டைலிஸ்ட் வந்து சுஜிதா, அவங்க வந்து மேக்கப் ஆரம்பிக்க போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நீங்க வந்து ஒரு சோப்போ ஒரு ஃபேஸ் வாஷ் எதுனா வச்சு நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கோங்க முகத்தை. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைப் மாய்ஸ்சரைசர் அப்படின்றத போட்டு நம்ம ஃபேஸை வந்து ட்ரைனஸ் நிறைய இருக்கும், நம்மளுக்கு திட்டா ஆகும் மேக்கப் போடும்போது. ஸோ அப்போ நம்ம கிளென்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர் அப்படின்னு போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் நம்ம பண்ண போறோம். பார்க்கலாமா? நீங்க மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. வேணா ரெண்டாவது தடவை எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கோங்க, நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் வேணும்னா எடுத்துக்கோங்க. பொதுவாக மாய்ஸ்சரைசர் போட்டோடனே உங்களுக்கு வந்து வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க ஏசி என்வரான்மெண்ட்ல மேக்கப் பண்றதா இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சிட்டாங்க, ஃபவுண்டேஷன் அப்ளை பண்றாங்க. இந்த ஃபவுண்டேஷன்லாம் நம்மளுக்கு வந்து கடையிலேயே கிடைக்குங்க. இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் தான் நீங்க ஷாப்ல போயிட்டு தேடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ல போயிட்டு ஹெல்த் அண்ட் க்ளோ அந்த மாதிரி எதனா ஒரு காஸ்மெட்டிக் ஷாப்ல போயிட்டு நார்மல் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கேட்டாலே கிடைக்கும். ஆனா இந்த ஃபவுண்டேஷன் நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துடக்கூடாது. எப்பவுமே வந்து மைல்டா எடுத்துட்டு நம்ம ஸ்கின் டோனுக்கு வந்து சூட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணும். இந்த ஃபவுண்டேஷன்லயே உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. நம்ம இப்போ வந்து இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது பொதுவா வீட்டுல என்ன பண்ணுவோம்னா, ஃபவுண்டேஷன் வந்து கையில வச்சுட்டு நம்ம வந்து டாட்டா வச்சு அப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன ஆயிடும், ஒரு இடத்துல வந்து நிறைய போயிடும், ஒரு இடத்துல வந்து கொஞ்சமா இருக்கும். இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடையில வந்து ஃபவுண்டேஷன் பிரஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் பிரஷ் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு, இந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணும்போது மேல மாத்திரம் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தானா அண்டர் ஐலாம் தெரியும். ஸோ இப்போ ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சுட்டு கண்ணை திறந்து அண்டர் ஐ, அப்புறமா பொதுவா வந்து நம்ம வந்து ஃபேஸ் மாத்திரமே வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். காதுக்கு ஃப்ரண்ட்ல, காதுக்கு பின்னாடி, கழுத்து, மேல, கீழே இது எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து காம்பேக்ட், இதுவும் வந்து நாங்க வந்து மேக் பிராண்ட் யூஸ் பண்றோம். நீங்க வந்து எந்த ஒரு காம்பேக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது அகெயின் சேம் திங், உங்களோட ஷேடுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். முக்கியமா வந்து தின்னா இருந்ததுன்னா ஸ்கின், உங்களோட ஸ்கின் லைட்டா இருந்ததுன்னா 2-3 தடவை கோட்டிங் பண்ணிக்கோங்க. திக்கா இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் கோட்டிங் போதும். அது நீங்க பார்த்தாலே தெரியும் ஈவனா இருக்கா, அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்றதுக்கு உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இந்த பேலட் கிடைக்கும் உங்களுக்கு, ஐ ஷேடோ. இது வந்து ஈஸியா கிடைக்கும், எல்லா இடத்துலயுமே வந்து காஸ்மெட்டிக் ஷாப்ல கிடைக்கும். இப்போ நம்ம பொதுவா வந்து நம்ம வந்து ஐ ஷேடோ அப்படின்னு மட்டும் தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதுல ஒரு சிலது சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க டெக்னிக்கலா. இதுல வந்து கிரீஸ் லைன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஐ ஷேடோ, கிரீஸ் லைன், ஹைலைட்டர். நம்மளுக்கு ஐ ஷேடோ மட்டும் தான் தெரியும். இந்த கிரீஸ் லைன் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களோட ஐ ஷேடோவை வந்து நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த ஐ ஷேடோ வந்து படுற இடம் தான் கிரீஸ் லைன். நம்ம கண்ணை ஓபன் பண்ணும்போது இந்த ஐ ஷேடோ பாத்துக்கோங்க, இது படுது. சில பேருக்கு வந்து ஐப்ரோஸ்க்கும் ஐ ஷேடோக்கும் நிறைய கேப் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப தின்னா இருக்கும், ஐஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். அதனால வந்து இதுதான் வந்து நீங்க அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. இவங்க வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி எங்க பண்றோமோ அதுதான் வந்துட்டு கிரீஸ் லைன். அதை வந்து நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதுல வந்து என்ன கலர் சூஸ் பண்றது அப்படின்றது நம்மளுக்கு டவுட்டா இருக்கும். பொதுவா வந்து டார்க் ஷேடோ அதை யூஸ் பண்ணீங்கன்னா, அந்த ஷேடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். லிப்ஸ்டிக் கலரையும் ஐ ஷேடோ கலரையும் நீங்க மேட்ச் பண்ணி எடுத்துக்கணும். லிப்ஸ்டிக் வந்து ஒரு நியூட் கலர், சட்டில் கலர் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டார்க்கா வந்து ஐ ஷேடோ கலரை நீங்க சூஸ் பண்ணணும். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சில பேருக்கு வந்து அந்த மேட் ஃபினிஷ் வந்து பிடிக்காதுங்க. ஒரு சில பேருக்கு கிளாசி ஃபினிஷ் தான் பிடிக்கும். அதனால இவங்க வந்து கிளாசி ஃபினிஷ் பண்றாங்க.
உங்களுக்கு நீங்க வந்து மேட் ஃபினிஷ் போட்டா உங்க ஃபேஸ்க்கு சூட் ஆகுதா இல்ல கிளாசி ஃபினிஷ் போட்டா சூட் ஆகுதா அப்படின்றத நீங்க பார்க்கணும். இப்ப நம்ம ஹைலைட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐப்ரோஸ் வந்து நல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்து காமிக்கும். ஐப்ரோஸ்க்கும் ஐஸ்க்கும் நடுவுல இருக்கிற பார்ட்டை நீங்க எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஐயோட லுக் வந்து பியூட்டிஃபுல்லா காமிக்கும். அதனாலதான் இந்த ஹைலைட்டர் பண்ணும்போது உங்களுக்கு ஐப்ரோஸ் வந்து தனியா எடுத்து காமிக்கும். இப்ப வந்து ஐப்ரோஸ் வந்து தின்னா இருந்தது டல்லா இருந்தது அப்படின்னா நீங்க ஐ பென்சில் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு திக்கான ஐப்ரோஸ் இருந்ததுன்னா நல்ல டார்க்கா இருந்ததுன்னா பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பென்சில் சூட் ஆகாது. அதனால நீங்க வந்து லைட்டா இருக்கும்போது மட்டுமே ஐ பென்சிலை யூஸ் பண்ணுங்க. உங்களோட ஐப்ரோஸோட ஷேப் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இந்த பென்சில் டிரா பண்ணி பிரஷ் வச்சு மெயின் பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நம்ம ஐலைனர் போடுவோம். பொதுவா எல்லாரும் நம்ம பண்றதுதான். இது வந்து ஜெல் பேஸ்ல இருக்கும். நீங்க ஜெல் பேஸ்னாலும் யூஸ் பண்ணலாம் இல்ல லிக்விட் பேஸ்னாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாரும் பொதுவா வந்து லிக்விட் பேஸ்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நாங்க லிக்விட் பேஸ்ல காமிக்கிறோம். ஸோ நீங்க ஐலைனர் மாத்திரம் பொறுமையா டைம் வீட்டுல குழந்தைங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்க வந்து ஐலைனர் போட்டுக்கோங்க. குவிக் ட்ரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காஜல் அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பொதுவா வேற யாருன்னா அப்ளை பண்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து காஜல் வந்து பிரஷ்ல வச்சு அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளே செல்ஃபா அப்ளை பண்றதா இருந்தா காஜல் பென்சில்லே வருது, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து மஸ்காரா. இது வந்து சாதாரணமா வந்து ஐலாஷஸ் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஐலாஷஸ் கடையில கிடைக்கிறது. அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாம். அப்படி வேண்டாம் எனக்கு வந்து ரொம்ப திக்கா வேண்டாம் எனக்கு நேச்சுரல் லுக் தான் வேணும் அப்படின்றவங்க நீங்க என்ன பண்ணணும், ஐலாஷஸ் வந்து இந்த மாதிரி மஸ்காரா கிடைக்கும். மஸ்காரா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இதெல்லாமும் கடையில ரொம்ப ஈஸியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது வந்து நம்ம நேச்சுரல் லுக் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். நம்மளோட ஐலாஷஸையே எவ்வளவு அழகா நம்மளால காமிக்க முடியும்ன்றதான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். மஸ்காரா அப்ளை பண்ணிட்டு என்ன ஆகும்னா ஃபிளாட்டா இருக்கும் நம்மளோட ஐலாஷஸ். அதை எப்படி லிஃப்டிங் பண்றது அப்படின்றது தான் இது வந்து பிளக்கிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க பெண்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணி காமிக்கும். பியூட்டிஃபுல்லா வந்து அப்படியே நம்ம செட் பண்ணிட்டோம்னா அந்த ஐலாஷஸ் உங்களுக்கு வந்து லிஃப்டிங்கோட டார்க்கா நல்லபடியா எடுத்து காமிக்கும். நீங்க டிஃபரன்ஸ் பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோம். லிப்ஸ்டிக் அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட். இப்போ நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். லிப்ஸ்டிக் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ப்ளஷ் பண்றோம். சீக் போன்ல ப்ளஷ் பண்ணி காமிக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ ஃபைனல் டச். எக்ஸஸா இருக்கிற காம்பேக்ட், எக்ஸஸா இருக்கிற ப்ளஷ் ஜோன், அதெல்லாம் சீக் ஜோன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரஷ் பண்ணி எடுத்துடுறோம். எக்ஸஸா இருக்கிறதெல்லாம். பிந்தி உங்களோட சாய்ஸ், உங்களோட ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா பிந்தி வச்சுக்கோங்க. பிந்தி வச்சோடனே ஒரு பொண்ணோட கலையே மாறி போயிடும் இல்லைங்களா? இந்த எபிசோட்ல நீங்க நம்ம எப்படி வந்து கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து அந்த விதமான மேக்கப் பார்த்தீங்க. உங்களுக்கு எதுனா இதுல சந்தேகம் இருந்ததுன்னா இன்பாக்ஸ் pengalchoice@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடிக்கு உங்களோட சந்தேகத்தை நீங்க போடுங்க. இன்னும் பல ஐடியாவோட பல டிப்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். புது யுகம் நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பேச போற பெண்கள் சாய்ஸ்ல தலைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அக்லி டக்லிங் ஸ்டேஜ். ஸோ இது வந்து சாதாரணமா எந்த குழந்தை, அது பொண்ணா இருந்தாலும் சரி பசங்களா இருந்தாலும் சரி, 8லேருந்து 12 வயசு அந்த வயசுல இருக்கும்போது குழந்தைங்களோட பற்களை பாத்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 6 வயசுல இந்த பால் பல் எல்லாம் விழுந்து புது பற்கள் வந்து வர தொடங்கும். அதுல 7லேருந்து 8 வயசுல மேல் பற்கள் வர தொடங்கும். ஸோ அப்போ பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட முகம் பாருங்க, அது சின்ன குழந்தை மாதிரி இருக்கும். ஆனா பற்கள் வந்து ரொம்ப பெருசாக
இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 7 to 8 அப்புறம் 8 to 9 இந்த வயசுல இந்த 2 வருஷத்துல முன்னாடி இருக்கிற மேல்ல இருக்கிற நாங்க சொல்றது சென்ட்ரல் இன்சைசர், லேட்ரல் இன்சைசர். ஸோ இந்த 4 பற்களும் வெளியில வரும். ஸோ சென்ட்ரல் இன்சைசர் 2 இருக்கும் நடுப்புற, அதுக்கு பக்கத்துல லேட்ரல் இன்சைசர் 2. ஸோ மொத்தமா 4 பற்கள் மேல வரும். அது வரத நீங்க பாத்தீங்கன்னா அது சேர்ந்து நேரா வராது, அது கொஞ்சம் கேப் இருக்கும். மேல் பல்லுக்கு 2 பல்லுக்கும் நடுப்புற கேப் இருக்கும். அது ஏன் அந்த கேப் இருக்கு அப்படிங்கறதுனா 12 வயசுல வரக்கூடிய கெனைன் அப்படிங்கறது சிங்கப்பல்லுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த கெனைன் பல்லு வந்து அந்த லேட்ரல் இன்சைசரோட பல்லோட வேறு நுனியில வந்து அது அழுத்தம் கொடுக்கும். அது அழுத்தம் கொடுக்கறதுனால பற்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா வராம இந்த மாதிரி விரிஞ்சு வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த விரிஞ்சு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் சொல்லுவோம், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ இந்த கான்செப்ட் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது பாத்தீங்கன்னா பிராட்பெண்ட் 1941ல அவர் கண்டுபிடிச்சாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இதனால அந்த பருவத்துல இருக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் மன உடைச்சலா இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும், என்ன உனக்கு பல் இப்படி இருக்கு, ஜோக் மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் சொல்றது என்ன அப்படிங்கறதுனா, தேங்காய் துருவல் மாதிரி பல்லு இருக்கு, இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுவாங்க குழந்தைங்கள. அண்ட் மிந்தி காலம் மாதிரி இல்ல இல்லீங்களா, எல்லார் வீட்லயும் 1 2 அந்த மாதிரிதான் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்களோட செல்ஃப் எஸ்டீம், அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் கொஞ்சம் கம்மியாற மாதிரி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி பருவத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல அஷ்யூரன்ஸ் கொடுக்கணும். இது வந்து ரொம்ப செல்ஃப் கரெக்டிங். கிட்டத்தட்ட ஒரு 12ல இருந்து 13 வயசுக்குள்ள, அதாவது ஒரு 4 வருஷத்துல இது வந்து தானா சரியாயிடும். அந்த கெனைன் சொன்னேன் இல்லைங்களா, சிங்கப்பல்லு, அது அந்த வேர்ல அது அழுத்தம் கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா அது நேரா வந்து அந்த பல்லு நேரா ஆக ஆக இந்த முன்னாடி இருக்கிற அந்த 4 பல்லு நார்மலா ஆக வாய்ப்பு இருக்கு. பட் என்ன இருந்தாலும் டாக்டர்கிட்ட அந்த பல்லு ஒழுங்கா வருதா, அது வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது பாத்துக்கிறது நல்லது. இது வந்து எக்ஸ்ரே எடுத்து பாத்துக்கலாம் நம்ம. சோ இது எக்ஸ்ரே எடுத்துட்டு என்ன பார்ப்பாங்க அப்படிங்கறது டாக்டர்ஸ் அப்படிங்கறதுனா, இந்த பல்லுக்கு நடுப்புற ஏதாவது சதையினால வேற ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல அந்த சதையை எடுக்கணுமா, இல்ல நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படிங்கறது. முக்காவாசி இதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கிடையாது. இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் சொல்றோம் இல்லையா, இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே தேவை கிடையாது. இது ஒரு வகையான நம்ம வந்து செல்ஃப் கரெக்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கறதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படின்னா ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படிங்கறதுனா, நான் சொன்னேன் இல்லைங்களா, நிறைய குழந்தைங்க அந்த நேரத்துல ஐயோ எனக்கு பல்லு இப்படி இருக்கே அப்படிங்கறதுனால ரொம்ப செல்ஃப் கான்சியஸ் ஆயிடுவாங்க. சிரிக்கும் போது கூட கையை இப்படி வச்சுட்டு தான் சிரிப்பாங்க, ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே கிண்டல் கேலிக்கு ஒரு பொருள் மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ சாப்பிட்றது அது வந்து அவங்க குறைஞ்சிரும், அப்புறம் வந்து பேசுறது குறைஞ்சிரும், சடனா ஒரு கேரக்டர்லயே கொஞ்சம் மாற்றம் தெரியும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கண்டிப்பா நம்ம வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்து இது வந்து ரொம்ப செல்ஃப் கரெக்டிங் ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க அப்படிங்கறத சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல சில நேரத்துல நாங்க வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்ட் அப்படிங்கறத பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து சில ட்ரெயினர்ஸ் எல்லாம் கொடுப்போம். சப்போஸ் அது வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இது பிற்காலத்துல வந்து பல்லுக்கு கண்டிப்பா வந்து சீரமைப்பு, அதாவது மேல் கீழே இருக்கு பல்லு, இல்ல பிற்காலத்துல அது வந்து பெரிய அளவுல வந்து பல்லு வந்து தாறுமாறா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனா, அதுக்கு நாங்க வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் வந்து நான் சொன்ன மாதிரி 8ல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஸ்டேஜ் இருக்கும். அந்த 4 வருஷம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் இயர்ஸ் ஒரு குழந்தைக்கு. ஏன்னா அது வந்து யங் சைல்டு அப்படிங்கறதுல இருந்து ஒரு அடல்ட், டீனேஜ் அந்த மாதிரி அது போகிறதுக்கு அந்த ஸ்டேஜ் இருக்கிறதுனால இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா அது வித்தியாசமா போகும்போது அந்த குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. ஸோ ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பி தேவைப்பட்டதுன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்து ரொம்ப ஒரு அஷ்யூரிங்கா, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம அப்ரோச் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து வந்து இது வந்து ஒரு செல்ஃப் கரெக்டிங் ப்ராப்ளம் தான் அப்படிங்கறத எடுத்து சொல்லி நம்ம வந்து எக்ஸ்ரே மூலமா இதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு செல்ஃப் கரெக்டிங் ப்ராப்ளம்னால இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறதும் கிடையாது. சோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, கரெக்டா நார்மலா அவங்க சாப்பிடுறாங்களா, சாப்பாடு வந்து ஏன்னா இந்த டைம்ல நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப அப்செட்டா இருந்தானா நிறைய பேர் நிறைய சாப்பிட மாட்டாங்க, சாப்பாடுல நிறைய குறைபாடுகள் இருக்கும். ஸோ கண்டிப்பா அது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சில போகாம இருக்கிறதுக்கு நிறைய வந்து அவங்கள பேலன்ஸ்ட் டயட் அப்படிங்கறது சாப்பிட நம்ம சொல்லுவோம். இதுல நிறைய விட்டமின் ஏ,
பல்லுக்கு ரொம்ப நல்ல விட்டமின் அது. ஸோ விட்டமின் ஏ, அப்புறம் விட்டமின் வந்து பி, வாயில புண்ணு எதுவும் வராம, ஏன்னா பல்லெல்லாம் ஒரு மாதிரி தள்ளி வர்றதுனால அது ஈரல குத்தலாம், இல்ல வேற எங்கேயாவது குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உதடல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ விட்டமின் பி அப்படிங்கறது சொல்லலாம். கால்சியம் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு அந்த டைம்ல கால்சியம் ரொம்ப தேவை. ஸோ பல்லு, ஈறு, எலும்பு எல்லாமே நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக கால்சியம் சொல்லலாம். ஸோ நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் நல்ல ஹெல்த்தி டயட்ல அந்த குழந்தைங்களை வச்சுட்டு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாகவும் ஒரு பேரண்ட்ஸாக இருந்து நம்ம பண்ணினோம்னா இந்த அக்லி டக்லிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல பேஷண்ட்ஸ்க்கு, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கலாம். இது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் லைஃப். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த குழந்தை பருவம், ஸோ பிரைமரி டென்டிஷன் 6 வயசு வரைக்கும் அந்த பிரைமரி டென்டிஷன் இருக்குல்ல, பால் பற்கள். ரெண்டாவது வந்து பெர்மனன்ட் டீத் அப்படிங்கிறது முழுமையா வருது வந்து 13 வயசு ஆயிடும். எல்லா பால் பல்லும் விழுந்து அந்த பெர்மனன்ட் டீத் வர்றதுக்கு 13 வயசு ஆகும். ஸோ இந்த 6 to 13 years அந்த பால் பல்லு விழுந்து பெர்மனன்ட் டீத் வந்து வர அந்த பருவம் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரபிள்சம் பீரியடா இருக்கும். இது வந்து சில குழந்தைங்களுக்கு ரொம்ப நறுநறுப்பா இருக்கும், ரொம்ப இரிட்டேட்டடா இருப்பாங்க. ஏன்னா பல்லு வருது இல்லைங்களா, பல்லு விழுந்து பல்லு வருது. ஸோ ரொம்ப இரிட்டேட்டடா, கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஒரு மாதிரி மென்டலா அவங்க வந்து ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க, ரொம்ப எரிஞ்சு விழுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து இது வந்து ஒரு டீத்திங் ப்ராப்ளம் அப்படிங்கிறது, அண்ட் இதை சரிப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது குறிப்புகள்ல ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்க இன்பாக்ஸ் pengalchoice@gmail.comல நீங்க வந்து உங்களோட பதிவு செய்யலாம். அண்ட் நாங்க வந்து உங்களுக்கு அதோட விடை சொல்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் புதுயுகம் நேயர்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் சாய்ஸ்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் செக்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு தோரணம் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு தேவையான ஐட்டம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் பீட்ஸ் 2 சைஸ் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் ஒன்னு, பெரிய சைஸ் ஒன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து நம்ம யூஸ் பண்ற கிராஃப்டோட ஐட்டம்ஸ் தான் இது எல்லாமே. இந்த பீட்ஸை வச்சு பாத்தீங்கன்னா நிறைய பண்ணிருப்பாங்க, வெல்கம் பண்ணிருப்பாங்க, தேர் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி இதுதான். இந்த இதுக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்டிங்கா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பேர் தங்கூஸ், அதாவது ஒயர்னு சொல்லுவோம். இதை வச்சு இப்ப செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் பேஸ் பாத்தீங்கன்னா 5 மணி கோக்கணும். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் 5 மணி தான். இந்த கவுண்டிங்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷேப்லாம் கொண்டு வரணும் அப்படின்னும் போது இந்த கவுண்டிங்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஷேப்பை கரெக்டா கொண்டு வர முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 5 மணி கோத்துட்டேன். இத வந்து நம்ம சாதாரணமா நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி நாட் போடுறேன். 2 தடவை போட்டிருக்கேன். இப்ப இந்த ஒயருக்கு பாத்தீங்களா ஒரு எண்டு இதோட நின்னுடும், இன்னொரு எண்டை வச்சுதான் நம்ம கடைசி வரைக்கும் முடிக்க போறோம். 1 மணிக்குள்ள இப்படி விட்டு எடுத்துக்கிறோம். இப்ப நான் என்ன சொன்னேன், பேஸ் 5ன்னு சொன்னேனா, இப்ப இதுல இருந்து 1 எடுத்துக்கிறேன். இப்ப திரும்பி 4 கோக்க போறேன். இப்ப பாருங்க 4 மணி. இதை என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மணியோட சேர்த்து கண்டினியூ கொடுக்க போறோம். திரும்ப அதுலயே இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கும் போது என்ன ஆகும்னா, இங்க பாருங்க 5 வந்துடுச்சுங்களா. திரும்பி இது பக்கத்துல இருக்கிற மணியில இந்த ஒயரை விட போறேன். இப்படி விட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற மணியவும் சேர்க்கணும், சைட்ல இருக்க மணியவும் சேர்க்கணும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கணக்கு 2 வந்துடுச்சு. அப்ப மொத்தம் 3 கோத்தா போதும். ஏன்னா தனித்தனியா நம்ம செய்ய போறது இல்ல, அதோட இணைச்சுதான் செய்ய போறோம். இன்னும் 3 இதுக்கு போடணும். ஃபர்ஸ்ட் மட்டும்தான் 4, ஏன்னா பேஸ் இல்லாம ஹைட் ஆரம்பிக்கிறோம். அடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 3 கோத்தாலே போதும். ஒயர் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2 சேர்த்து விட்டா போதும். இது உள்ள விட்டு எடுத்துட்டு கண்டினியூஸாவும் நம்ம விடலாம். 2த்துலயும் ஒரே டைம்ல போற மாதிரியும் விடலாம். அப்படி இல்லைனாலும் இப்படி தனித்தனியாவும் விட்டு இப்படி இழுத்தா ஃபர்ஸ்ட் ஒயரும் சேர்ந்தே டைட் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அடுத்த மணியில விட போறேன். அடுத்த மணியில விட்டாச்சு. திரும்ப 3 மணி கோக்க போறேன். மணி பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்ல எல்லா கலர்ஸ்ல இருக்கு. நமக்கு பிடிச்ச கலரு நம்மளோட பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரி, இப்ப வீட்டு வாசல்ல பண்ண போறோம்னா அந்த பேக்ரவுண்டுக்கு ஏத்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 4 போட்டுட்டேன். 5வது போடும்போது என்ன பண்ணணும்னா இந்த ஒரு மணி
முதல்ல ஆரம்பிச்சோம்ல அது இது எல்லாத்தையும் சேர்த்து போடணும். அப்ப மொத்தம் 3 இருக்கு, 2 மணி கோத்துக்கிட்டா போதும். ரொம்ப ஈஸியா இருக்கும் செய்ய செய்ய. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க அதை கரெக்டா பார்த்து பண்ணீங்கன்னா ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் ஈஸியா பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா கடைசி இதுக்கு 2 மணி தான் கோக்க போறேன். ரெண்டு மணி கோத்துட்டு இந்த 3 மணிலையும் உள்ள விட்டு எடுக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த ஒரு ஃபுல் ரவுண்டு கம்ப்ளீட் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். இப்ப இத இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ரோ போட்டாலே போதும், பால் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப இங்க ஒயர் இருக்கு, இதுல போட்ட 2 இல்லாம இதுல இருந்து 1 இதுல இருந்து 1 நம்ம பேஸா எடுத்துக்கிட்டு 3 மணி கோத்தா போதும். இப்ப பாருங்க, இப்படி எடுத்துக்கிறேன். இப்படி இழுத்தாலே டைட் ஆயிடும். அதாவது ஒரு ரவுண்டுல இருக்கிற இந்த கார்னரையும் எடுத்தா ஒரு பால் ஒரு ரவுண்டு கிடைக்கும். 5 மணி போடுற ஒரு ரவுண்டு கிடைக்கும். இந்த 2த்தையும் எடுக்க கூடாது. இந்த 2 ரவுண்டுக்கும் நடுவுல இருக்க மணிய சென்டர் ஆக்கிட்டு, இந்த சந்து புள்ளி கோலம்லாம் பார்ப்போம், அந்த மாதிரி இதை சென்டர் ஆக்கிட்டு இந்த 2 மணிய பேஸா எடுத்து 3 கோக்க போறோம். ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, ஈஸியா பண்ணலாம். இப்ப 3 கோத்துட்டேன். கோக்கும் போதே அடுத்து இருக்க 2 மணில அப்படி தாண்டி வந்துட்டீங்கன்னா அப்படியே 3 மணியை நம்ம கோத்துடலாம். இத பாருங்க, இத சென்டரா வச்சு இந்த ரவுண்டு கிடைச்சிடுச்சுங்களா? இத சென்டரா வச்சு இந்த ரவுண்டு கிடைச்சிடுச்சு. அடுத்து இத சென்டரா வச்சு இங்க ஒரு ரவுண்டு, இங்க ஒரு மணி இருக்கு, 2 மணி இருக்கு, மொத்தம் 2 மணி கோத்தா போதும். அப்ப கடைசியா முடியும் போது பாத்தீங்கன்னா 1 மணியோட முடிச்சுடுவோம். இப்போ அந்த 3த்தையும் இப்படி உள்ள விட்டு எடுக்க போறோம். எடுக்கும் போதே அடுத்த 2 மணில விட்டு எடுத்துடலாம். இணைச்சி தான் போடணும். 2 போட்டுட்டேன், இன்னும் 3 போட்டா நமக்கு அது கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஒரு பால. இப்ப 2 மணி கோக்குறேன், 3 இது கோத்துட்டோம், 4வது வர போறோம், 4வது முடிக்க போறோம். இப்ப அடுத்து 5வது பண்ணும் போது பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஆயிடும். முடிச்சு போடும்போது டைட்டா இழுத்தாலே போதும். இதோ பாருங்க, இந்த 2 வந்துடுச்சு, இந்த சைட்ல இருக்க 2 வந்துடுச்சு. இப்ப மொத்தம் 4 மணி இருக்கு. அப்ப நம்ம 1 மணி கோத்தோம்னா முடிஞ்சிடும். நல்லா டைட்டா இழுத்துட்டு ஒரே ஒரு மணியை கோத்துட்டு அந்த 5 ரவுண்ட ஃபில் பண்ணோம்னா முடிஞ்சிடும். இது நம்ம எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிச்சோம்னு கூட தெரியாது. ஏன்னா எல்லா சைடும் 5 மணி தான் நம்ம யூஸ் பண்றோங்கிறதால ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரே ஒயரை வச்சு பண்ணிட்டோம். நல்லா டைட்டா இழுத்தா போதும், நம்ம எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். பெரிய பீட்ஸை வச்சு நான் ஒரு பால் பண்ணியிருக்கேன். கியர் ஒயர் இவ்வளோ லென்த் தான் வரும்னு கிடையாது, நம்ம ஜாயிண்ட் நம்ம போட்டுக்கலாம். கீழே மட்டும் முடிக்கிறதுக்கு ஒரு மணியை இது இப்படி உள்ள கோத்து சாதா முடிச்சு போட்டாலே கலண்டு வராது. டெக்கரேட்டிவ்காக நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால இதுல ஒரு சின்ன மணி, இதுல ஒரு பெரிய மணி இப்படி கோத்துட்டு இந்த டியூப், அதாவது லென்த்தியா வேணுங்கிறதுக்காக யூஸ் பண்றதா இந்த டியூப். சும்மாவே நிறைய மணியும் கோத்துட்டு இருக்கவே முடியாது, அதுக்காக இந்த மாதிரி டியூப் ஒண்ணு கோத்துக்கலாம். இந்த டியூப் கோக்குறோம்ல, உங்களுக்கு பால் பெருசா இருக்கு, அதனால இது அதே இடத்துல நிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சோம்னா இத திரும்ப ஒரு சுத்தி இப்படி எடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா இது மூவ் ஆகாது. பாருங்க, சுத்தி இப்படி எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றுத்துக்குமே அதே மாதிரி பண்ணலாம். இப்ப இந்த பாலு கூட அதாவது ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கணும், இது நம்ம கோக்குற இடத்துலயே நிக்கணும் அப்படின்னு நினைச்சா நம்ம அந்த மாதிரி சுத்தி எடுத்துக்கலாம். இப்ப பால் கொடுக்கறேன், பாலை கோத்தாச்சு, தெரியுதுங்களா? ஒரு வித்தியாசமா இருக்கும் நமக்கு. இத ஸ்ட்ரைட்டா வச்சா நல்லா நிக்கும். இதே கண்டினியூவேஷன்ல முடிக்கலாம். ஒரு ரெட் பால் இதையே இப்படி சுத்தி எடுத்துக்கும் போது அது அப்படியே அதே இடத்துல நிக்கும். ஏன்னா மணி பெருசா இருக்கும் போது இது உள்ள போய் வந்துட்டு இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம நமக்கு இது ஒரே இடத்துல நிக்கும். இப்ப முடிக்கிறதுக்கு நம்ம மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு
இதையே சும்மா நம்ம மாட்டி விட்டுறலாம். ஜஸ்ட் சாதா நாட்டு. இப்ப பாத்தீங்கன்னா தோரணம் ரெடி. இந்த மாதிரி நிறைய பால்ஸ் நம்ம போட்டு செய்யலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த தோரணம்லாம் நம்ம தொங்க விடுறது எதுக்குன்னா நமக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வரும்போது சும்மா அப்படியே தட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை inbox.pengalchoice@gmail.com என்ற முகவரிக்கு உங்களோட எந்த வித குவைரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, இல்ல புரியலன்னா சொல்லி கொடுக்கணும்னாலும் திரும்ப நீங்க எங்களை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.